ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுது கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு சொல்ல போற ஒரு காரியம் என்னன்னா, வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த பூமியை மனுஷர்கள் கையில கொடுக்கிறாரு. இந்த மாதம் சில மனிதர்கள் மூலமாக கர்த்தர் சில கதவுகளை திறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு சில கதவுகள் திறக்க போகிறது. எனக்கு சில கதவுகள் திறக்க போகிறது. மூடப்பட்ட சில கதவுகள் திறக்க கர்த்தர் உபயோகப்படுத்துவது மனிதனை. ஆமென். Yes. ஆமென். சொல்லுங்க, மனிதர்களை உபயோகப்படுத்தி கர்த்தர் கதவுகளை திறப்பார். கர்த்தர் கதவுகளை திறப்பார். முதல் காரியம், எப்பேற்பட்ட மனிதர்கள் யாரோடு கூட நீங்க இணைந்து இருக்கணும். ஒரு 3 இணைப்பு உங்களுக்கு ஒரு புதிய கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம். என்னோட கூட சேர்ந்து நீங்க வேதாகமத்தை வைத்திருந்தீங்கன்னா திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு 3 இணைப்பு ஒரு புதிய கதவுகளை உங்க குடும்பத்துல உங்களுக்காக திறக்க ஆரம்பிக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய ஊழியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று தான் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த மகன் முதல் தடவை பாவம் செய்து கர்த்தரை விட்டு, அதாவது பிதாவை விட்டு ஓடி போனதுக்கு பிற்பாடு திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ப, திரும்ப ஒரு உறவை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறாரு. அந்த உறவுடைய பேரு தகப்பனின் உறவு. இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தரோடு கூட நீங்க தகப்பன் என்ற உறவுல நீங்க இருக்க சொல்றேங்க, உங்களுக்கு வராத காரியங்கள் எல்லாம் உங்கள் இடத்துல வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நடக்காத காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த மகன் தேவனோடு கூட தகப்பன் என்ற உறவை அவர் ஆரம்பிக்கும் பொழுது, திரும்ப தகப்பனோடு கூட இணையும் பொழுது என்ன நடந்ததுன்னா, 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். பாத்தீங்களா, தகப்பனுடைய உறவுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, கர்த்தரோடு கூட நீங்க தகப்பன் பிள்ளை என்ற உறவுல நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஓடி போவதற்கு முன்பாக அவர் உங்க கழுத்தை கட்டி கொண்டு உங்களுக்கு முத்தம் செய்து உங்களுக்கு தேவையான யாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அப்பா, அப்பா, நான் கேட்பதற்கு முன்பாகவே நீங்க எனக்கு அற்புதம் செய்ய போறீங்க. அற்புதம் செய்ய போகிறீங்க. ஆமாங்க. தகப்பன் என்ற அந்த உறவுல நீங்க கடவுளோடு கூட நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்பா என்ற அந்த உரிமையோடு நீங்க அப்பா கூட நீங்க உறவாட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க, இன்னொரு வசனம், 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அப்பான்ற உறவுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்னிட்டி ஆண்டவர் கொடுப்பார், ஹானரை கொண்டு வருவார், ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவார், அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்பான்ற உறவுல மட்டும் நீங்க என்னைக்குமே குறைந்து போயிடாதீங்க. பாருங்க, ஒரு பிள்ளை, ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பிள்ளை, அவளுடைய தகப்பன் வெளியே நாட்டுல வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு, வருடத்திற்கு பிற்பாடு, ஏறக்குறைய ஒரு 20 வருடத்துக்கு பிற்பாடு அந்த பிள்ளைய பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? என் அப்பா வராரு, எனக்கு தேவையானதை யாவற்றையும் கொண்டு வருவாரு அப்படி சொல்லி அந்த பிள்ளை போய் இத்தனை வருஷம் காணாத தன் தகப்பனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்வதை காட்டிலும் மேலானது என்ன தெரியுமாங்க? நீங்க அப்பான்னு பழகும் பொழுது அவர் உங்க மேல அன்பு வைப்பார். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, பாவம், இந்த குழந்தை தான் அப்பாவை பார்க்காம இத்தனை நாள் இருக்கு, ஓடி வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் அந்த தகப்பன் எப்படி இருப்பாருன்னா, என் பிள்ளைய பார்க்க போறேன், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், என் பிள்ளைக்கு என்ன நான் பண்ண போகிறேன், என் பிள்ளைய நான் எப்படி உயர்த்த போகிறேன் அப்படின்னு அந்த கனவோட வருவார். என் பிள்ளை எப்படி இருப்பா, அதே போலதாங்க நீங்க அப்பான்னு உங்க ஜெபத்துல நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு யாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அவரோடு கூட அப்பா என்ற உறவுல இருக்கிறபடியினால் எனக்கு உயர்வுகள் உண்டாகும், எனக்கு கனம் உண்டாகும், அவமானப்பட்ட இடங்களிலெல்லாம் திரும்ப அப்பா என் தலையை உயர்த்துவார். இந்த மகனுக்கு அப்படிதாங்க நடந்துச்சு. இந்த மகனுக்கு அப்படிதான் நடந்துச்சு. எல்லாரும் இந்த மகனை ஒண்ணுமில்லாம போயிட்டான்,
ஆஸ்தியெல்லாம் வித்துட்டான் அப்படி சொன்ன அதே மகனை எல்லாரும் கூப்பிட்டு கொண்டாடுகிற அளவுக்கு தகப்பன் என்ற உறவு மாற்றிவிட்டது. ஆமென். இரண்டாவதாக கர்த்தர் இனி ஒரு உறவை எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா முதல் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இரண்டாவது உறவு என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பணிவிடை தூதர்களாகிய தேவ தூதர்களோட நீங்க கட்டளை கொடுக்க, பேச, அவர்களுக்கு வேலை கொடுக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம ஜெபிப்போம், ஆனா நமக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதரை நம்ம சும்மா அப்படியே நிக்க வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா வேதாகமத்துல சொல்லுகிறது, மரியாள் அந்த தேவ தூதனோட உறவாடுறாள். மரியாள் தேவதூதனோட பேசுகிறாங்க. தேவதூதன் பேசுகிற சத்தத்தை அந்த அம்மா கேக்குறாங்க. எப்படின்னா, பிரியமானவர்களே, அந்த அம்மா ஜெபத்துல ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறதுல அவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருந்தார்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேங்க, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப், ஏசப்பாவோட நீங்க இணைய உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கு நீங்க கட்டளை கொடுப்ப, அவங்க என்ன நீங்க சொல்லுவீங்கன்னு அவங்க ஆவலோட காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். சோ தினமும் உங்களுக்காக தேவ தூதர்கள் கட்டளை இடப்படுகிறாங்க, கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறாங்க. நீங்க அவர்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு சிறிய அவ காதுல போட்டிருந்த அந்த கம்மல் ஒண்ணு தொலைந்து போயிடுச்சு. அப்போ அதை தொலாவிக்கிட்டே இருக்கிறோம். வீடு ஃபுல்லா நாங்க தொலாவிக்கிட்டே இருக்கிறோம். சர்ச் பண்ணி ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணோம், ஆமிட்ட நான் சொன்னேன், பாப்பா நீங்க உனக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதருக்கு நீ கட்டளை கொடு, எங்க இருந்தாலும் அதை தேடி கொண்டு வருவாங்க அப்படி சொன்னேன். அவளும் முழங்கால் போட்டு, இயேசுவின் நாமத்தினால எனக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதருக்கு கட்டளை கொடுக்கிறேன், என்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வருவார்களாக அவ கட்டளை கொடுத்துட்டான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல அப்படியே திரும்ப நாங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இத்தனை நேரம் பார்த்த இடத்துல இல்லாதது கரெக்டா அந்த இடத்துல இருந்தது. ஏன்னா நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களோடு நீங்க உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மரியாள் உறவாடும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, மரியாளுடைய எதிர்காலத்துல பிள்ளை எப்படி இருக்கும், யார் மரியாளோட வயிற்றுல உருவாகிறா என்பதை தெளிவான மெசேஜ பரலோகத்திலிருந்து இந்த தேவ தூதர்கள் கொண்டு வந்தாங்க. ஆமென். சோ முதல் உறவு அப்பா என்ற உறவுல நீங்க போகணும். இரண்டாவது தேவ தூதர்களோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதே லூக்கா முதல் அதிகாரம் 36வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, உன் இனத்தாலாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம், நீ எழுந்து போன்றாங்க. மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஏற்படுத்த நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக தேவனிடத்துல முழங்கால் இட்டு ஜெபிக்கிற மனிதர்களை உங்களோடு கூட நீங்க இணைந்து இருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரம் உலகத்தாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம அதிகமா விரும்புவோம், ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஆனா வேதாகமத்துல மரியாள் ஏசப்பாவை தன்னுடைய கர்ப்பத்துல சுமந்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த அம்மாவை இணைத்தது யாரோடனா, ஜெபத்துல இருக்கிற, வேத வாசிப்புல இருக்கிற ஊழியக்காரனுடைய மனைவியோடு கர்த்தர் இணைத்தார். ஏன்னா ஆவிக்குரிய உறவுகள் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேக உறவுகள் இருக்கலாம், எல்லா உறவுக்கும் மேல உங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க இணைந்திருக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. சோ இந்த 3 காரியத்துல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா இந்த மாதம் புதிய கதவுகள் உங்களுக்காக நிச்சயம் திறக்கப்படும். ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்க கூட இணைந்து ஆண்டவர் இந்த மாசம் எங்களுக்கு ஒரு புதிய கதவு திறக்க வேண்டும் என்று ஆவலோட விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்க இந்த 3 ஆலோசனைக்காய் துதிக்கிறோம்ப்பா. இந்த ஆலோசனையின்படி ஆண்டவரே சோத்திரப்பா, நாங்க ஜெபத்தோட இருக்கிறவங்களோட, வேதவாசிப்போட இருக்கிறவங்களோட, உம்மோடு கூட இருக்கிற ஆட்களோட நாங்க தொடர்புகள் வைக்கணும்ப்பா. எங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்க தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கணும்ப்பா. ஆமா ஆண்டவரே, உம்மால கிருபை பெற்றவளாய் நாங்கள் வாழணும் கர்த்தாவே. தேவனுடைய கரம் எங்க ஜனங்க மேலாக இறங்கி வரட்டும். இந்த நேரத்துல அந்த ஜெபிக்கிற நேரத்துல அபிஷேகம் பாக்குற ஒவ்வொருத்தர் மேல இறங்கி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமையாய் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விட மாட்டார். நீங்க மகிமையாய் வாழ்வீர்கள். ஆமென். நாளை காலை 11:30 மணிக்கு B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு விடுதலை ஜெபம் நடக்க இருக்கிறது. எனவே நீங்களும் உங்க குடும்பங்களையும் அதில் இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். You are blessed. You are blessed. Bye bye.